ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஏஎல்பி ஜோதிடர் சத்யநாராயணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 90 கிட்ஸ் அப்படின்னு பொதுவாக சொல்லக்கூடிய இவர்களுக்கு நிறைய பேருக்கு திருமணம் அப்படின்றது ரொம்ப டிலே ஆகுது. இன்னுமே நடக்காமல் நிறைய பேர் தவிக்கக்கூடிய ஒரு நிலையானது இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 2000க்கு அப்புறம் பிறந்திருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரத்திலேயே திருமணம் பாக்கியம் அப்படின்றது கை கொடுது. அந்த 21 வயது முடிந்த உடனே திருமணம் செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. என்ன காரணம் சார் இந்த 90 கிட்ஸ்க்கு திருமணம் இவ்வளோ டிலே ஆகுது? முக்கியமாகமா இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் டிலே ஆகுது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கக்கிட்டேயே அதுக்கு சொல்யூஷன் இருக்கும். அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா திருமணத்தை தடை செய்வார்கள். முக்கியமாக அம்மா சில விஷயங்களை எதிர்பார்ப்பாங்க. அந்த எதிர்பார்ப்பு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு அழுத்தமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும்னு சொல்லலாம். நான் படிக்கிறேன், நான் வேலை செய்கிறேன், வேலை செஞ்சுட்டு செட்டில் ஆன அப்புறம் திருமணம் பண்ணுறேன், எனக்கு வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இல்லை, வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு சாதகமாக இல்லை, அதனால திருமணம். பையன் இந்த மாதிரி வேலை பண்ணால் தான் எனக்கு நான் பொண்ணு கொடுப்பேன்னு அம்மா உட்காண்டிருப்பாங்க. இதனாலேயே திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமற்ற தன்மையை கொடுக்கும்னு சொல்லலாம். நிறைய பேருடைய லைஃப்பில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பொண்ணு நல்லா சம்பாதிக்கிறா சார், 2 லட்ச ரூபா மாதம் வருது, ஓகேங்களா, பையன் சேலரி 70,000 ரூபா தான் சம்பாதிக்கிறான். இந்த மாதிரி நிகழ்வுகள் வரும்போது அவங்க என்னன்னா மணியை முக்கியமாக வைத்து இந்த திருமணத்தை பார்க்கிறார்கள் அப்படின்னு ஒரு விஷயம். மணி வேணும் லைஃபுக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பெண்ணுடைய மனசு, ஆணுடைய மனசு, இதெல்லாம் பொருத்தம் பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்வாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஒவ்வொரு ராசி ரீதியாகவும் அவர்களுக்கு என்ன காரணத்தினால திருமணம் தடைபடுது அப்படின்றது குறித்து பார்க்கலாம் சார். மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளாகவே இந்த திருமணம் அப்படின்றது தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு. என்ன காரணம்? இவர்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கு எந்த மாதிரியான விஷயங்களை மேற்கொண்டால் திருமணம் நடக்கும்? முக்கியமாகமா இந்த மிதுனம் அப்படின்னு வந்தாவே, இப்போ வயசனுடைய லக்னம் ஏஎல்பி லக்னம் மிதுனம்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு இந்த காலகட்டத்தில் நான் சொத்து வாங்கின அப்புறம் தான் திருமணம் பண்ணிப்பேன்னு சொல்லுவாங்க, வண்டி வாங்கின அப்புறம் தான் திருமணம் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. சில டைமில் அம்மாவே தடையாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்கும். அப்போது இந்த வண்டி வாங்கின அப்புறம் தான் திருமணம் பண்ணுவேன்னு சொல்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா என்ன நிகழ்வு நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த வண்டி வாங்கின அப்புறம் திருமணம் பண்ணுறேன்னா அதுக்கு சம்மந்தமே இல்லை. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நான் செட்டில் ஆகிடணும், அதுக்கப்புறம் தான் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்கும்போது நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், அதுக்கும் சம்மந்தம் இல்லை, ஓகேங்களா. அந்த மாதிரி வரும்போது நம்ம திருமணத்தை இந்த மாதிரி எதிர்பார்ப்பு இல்லாமல் திருமணத்துக்கு ஓகே சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், திருமணம் நடக்கக்கூடிய தன்மை இருக்குது. இவங்களுடைய நிகழ்வுகள் எல்லாமே இந்த மாதிரி ஒரு மிதுனம்னு வரும்போதே அம்மா இன்வால்வே ஆகக்கூடாது திருமணத்தில். அம்மா இன்வால்வ் ஆன ரிஷபத்துக்கு சொன்ன அதே இது. ஆமாம்மா, இது முக்கியமாக மிதுனம்னு வந்ததுனாவே அம்மா இன்வால்வ் ஆகக்கூடாது. அம்மா இன்வால்வ் ஆனாங்க அப்படின்னு சொன்னாவே திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தடை ஏற்படுவதற்கு உண்டான தன்மை இருக்கும், ஓகேங்களா. அதுவே அழுத்தமாக மாறக்கூடிய தன்மை இருக்கும், ஓகேங்களா. சாதாரணமாகவே சார் மிதுன லக்னம் அப்படின்னு வந்தாவே, ஏஎல்பி லக்னம் மிதுன லக்னம் இந்த மாதிரி வந்தது அப்படின்னு சொன்னாவே இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வரும்போது அம்மா பேச்சு கேட்கக்கூடாது. இந்த மாதிரி கணவன் மனைவி உறவு நிலையிலேயே பிரச்சனை வரும். திருமணம் ஆன உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அம்மா பேச்சு கேட்பாங்க. வரப்போகிற கணவர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுவார், அவங்க அம்மா பேச்சு கேட்பார். மாமியார், இவங்களுக்கு மாமியார் ஆச்சா. இப்போ 2 பேருக்கும் கிளாஷ் நடக்கக்கூடிய தன்மை இருக்கும். இந்த மிதுனத்துக்கு ஆப்போசிட் பார்த்திங்கன்னா தனுசு ஆக வரும். இது 2மே ஆப்போசிட் பிளானெட்டுன்னு சொல்லுவோம். மிதுனம்னா புத பகவான், 7ஆம் இடம் அப்படின்னா குரு பகவானாக வருவார். 2மே ஆப்போசிட்டாக திங்க் பண்ணக்கூடிய தன்மை இருக்கும். அந்த மாதிரி ஒரு நிகழ்வு வரும்போது 2 பேருக்குமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும், ஓகேங்களா, கணவன் மனைவி உறவு நிலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் அம்மா பேச்சை கேட்காம அப்பா பேச்சு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, திருமணம் நடக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் காதல் திருமணம் நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனாலும் இந்த வீடுகளில் ஒத்துக்க மாட்டாங்க. காரணம் என்ன? காரணம் முக்கியமாக அம்மா தான் அதை ஸ்டிக் பண்ணி தடை செய்வார்கள். காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னு வரும்போது முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா,
ஜாதகத்தில் காதல் வருது அப்படின்னு வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 20 வருஷத்துக்கு பார்க்கணும். 20 வருஷத்துக்கு இந்த காதல் சக்ஸஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு தன்மை இருக்கும்போது அது அலோவ் பண்ணலாமா? அலோவ் பண்ணலாம். ஓகேங்களா? இல்லை சார், என்னுடைய பண்பாடு சரியில்லை, என்னுடைய கலாச்சாரம் வந்து செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது திருமணம் தடை ஏற்படுவதற்குண்டான தன்மை இருக்கும். ஓகேங்களா? காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு சாதகமாக வருவதற்குண்டான தன்மை இருக்கா? இந்த ஜாதகத்துக்கு காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக வரும். யாருக்கு? மிதுன லக்னத்துக்கு. சார், ஆனா காதல் திருமணம் பண்றவங்க யாருமே அந்த ஜாதகம் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்க மாட்டாங்களே. நாங்கள் என்ன தெரியுமா சொல்லுவோம்? பார்க்கவே வேணான்னு சொல்லுவோம். ஒன்று லவ் பண்ணுறீங்களா, ஜோதிடத்துக்கு வராதீங்க. நான் ஏதாவது சொல்லுவேன், மனசு கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? டிசைட் பண்ணிட்டீங்களா? ஏன்னா காதலிக்கிறவங்க எல்லாருமே கர்ம பலன் வந்து எப்படி இருக்கும் தெரியுமா? ஏதோ ஒரு முக்கியமான தொடர்புகள் வரும். மனசும் சேர்ந்தால் தான் காதல். 5ஆம் பாவம்னா காதல். மனசுன்றது 5ஆம் பாவம். 5ஆம் பாவத்தை அடிப்படையாக கொண்டது. இது கண்டினியூஸாக ஒரு 20 வருஷத்துக்கு சாதகமாக இருந்ததுன்னா காதல் திருமணம் பண்ணலாம்னு சொல்லுவோம் மிதுன லக்னத்துக்கு. திருமணம் தடைபடுவதற்காக எந்த மாதிரியான பரிகாரங்கள் மேற்கொண்டால் இவர்களுக்கு அந்த திருமணம்? முக்கியமாக விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்கறது. ஓகேங்களா? பகவத்கீதையை கேட்பது, படிப்பது. ஓகேங்களா? அது ஒன்று சாதகமான தன்மை கொடுக்கும். அதே மாதிரி முக்கியமாக சிவ வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு சாஸ்வதமாக வருவதற்குண்டான தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். திருமணத்துக்கு எது தடையாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் வருமானமே தடையாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்கா? இருக்குது. சில பேர் வீட்டில் ஃபேமிலியில் வந்து என்னென்ன நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, முக்கியமாக சார் எனக்கு ஒரே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்கேன், அந்த பொண்ணு வந்து சம்பாரித்து எங்களை காப்பாற்றணும். இதுவே என்ன சொல்கிறாங்கன்னு நிறைய பேர் வீட்டில் வந்து அதுக்காகவே போஸ்ட்போன் பண்ணுறாங்க திருமணத்தை. இது ஆனால் பெண்ணுக்கு என்ன எப்போ கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்றது மனசில் இருக்கும். எந்த பெண்ணும் டைரெக்டாக கேட்க மாட்டாங்க. நிறைய பேர் வீட்டில் பெண்ணு கேட்டு கூட திருமணம் பண்ணாமல் இருக்காங்க. அந்த மாதிரி நிகழ்வுகள் இருக்கா? இருக்குன்னு சொல்லலாம். இந்த நிகழ்வுகள் ஜாதகத்திலே இருக்கா? இருக்குன்னு சொல்லலாம். ஒரு பெண் வந்து படிக்க வைக்கிறாங்க, வேலைக்கு போகுது, ஆண் வந்து சப்போர்ட் கிடையாது அப்படின்ற பட்சத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தடை ஏற்படுவதற்குண்டான தன்மை இருக்கா? இருக்குது. எதிர்பார்ப்புகளே திருமணத்தை தடை ஏற்படுவதற்குண்டான தன்மை இருக்குமா? பொருளாதார எதிர்பார்ப்புகள் திருமணத்துக்கு தடை ஏற்படக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கிறது. சார் பையனுக்கு வீடு இருக்கா சார் அப்படின்னு கேட்பாங்க. இதுவே தடையாக இருக்கும். ஓகேங்களா? பையன் நல்லா சம்பாதிக்கிறான், வீடு வரும் அப்படின்னு மினிமமாக என்னென்ன இருக்கோ அதை மட்டும் பார்த்துக்கணும். பொருளாதார ரீதியாக நீங்கள் ஜாஸ்தியாக பார்க்க திருமணத்துக்கு தடை ஏற்படுவதற்கு உண்டான தன்மைகள் இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். இது எதை அடிப்படையாக கொண்டு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அட்சய லக்ன பദ്ധதி அப்படின்னு ஒரு விஷயத்தை அடிப்படையாக கொண்டு சொல்கிறோம். ஓகேங்களா? வயதினுடைய லக்னம் வளரும் லக்னம்னு சொல்லுவோம். நம்ம எந்த டைமில் நம்ம சாப்பிடுவோம்? காத்தால் எழுந்துக்கிறோம், 6 மணிக்கு எழுந்த உடனே சாப்பிடுவோமா? இல்லையா? காத்தால் எழுந்தவுடனே நிறைய விஷயங்களை முடிப்போம், அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிடுவோம் அப்படின்னு ஒரு நிகழ்வாக இருக்குல்ல. ஒருத்தர் ஜாதகத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னா, துலா லக்னத்தில் ஒருத்தர் பிறக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. துலா லக்னம் அவருடைய லக்னமாக இருக்குமான்னா, துலா லக்னம் அவருடைய வயதனுடைய லக்னம் இந்த காலகட்டத்தில் இருக்காது. இவங்க துலா லக்னத்தை பேஸ் பண்ணி இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. அவனுடைய லக்னம் வந்து வளர்ந்து இப்போது அவனுடைய வயசு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தனுசு லக்னமாக இருக்கும். அப்போ தனுசு லக்னத்துக்கு தான் நீங்கள் பார்க்கணும் பொருத்தம். ஏன்னா பையன் வந்து பிறக்கும்போது அவனுடைய மனோநிலையை வந்து பார்த்திங்கன்னா, அவனுடைய எடை என்ன? 3 கிலோ. பையனோ பொண்ணோ பிறக்கும்போது 3 கிலோ. ஓகேங்களா? சின்ன வயசில் சாக்லேட் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு பிடிக்கும். வளர்ந்த அப்புறம் அவங்களுக்கு சாக்லேட் கொடுத்தீங்கன்னா அது பெரிய பொருட்டாக மதிக்க மாட்டாங்க. அவனுக்கு பைக் வாங்கணும்னு தோணும், வீடு வாங்கணும்னு தோணும். இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளில் வந்து ஜாதகத்தில் இருக்குமா? இருக்கும். ஓகேங்களா? அப்போது அவன் எடையும் கூடிடும். 3 கிலோன்றது இப்போ வந்து 50 கிலோ, 60 கிலோ, 70 கிலோ இந்த மாதிரி மாறிடும். அப்போது நம்ம பிறந்த குழந்தைக்கு ஜாதகம் பார்க்கணுமா, இல்லை வளர்ந்த பையனுக்கு ஜாதகம் பார்க்கணுமா? இதுதான் அட்சய லக்ன பத்தினுடைய சாராம்சம். அப்போது இப்போ என்ன லக்னம் போயிட்டுருக்கோ அதுக்கு ஜாதகம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது சரியாக இருக்கும். கண்டிப்பாக சார். நீங்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் எதனால் வந்து திருமணம் அப்படின்றது டிலே ஆகுது, என்ன பரிகாரங்கள் செய்தால் அந்த திருமண பாக்கியம் அப்படின்றது கைகூடும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இது வந்து ரொம்பவே மக்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் வேறொரு புதிய பதிவுடன் சந்திப்போம். நன்றி.